ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக சமைக்கிற மாதிரி ஒரு வாழைக்காய் ஃப்ரை பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நீங்கள் செய்யறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். வாழைக்காயில் இருக்க தோலெல்லாம் சீவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வச்சிருந்த தண்ணி கூட இந்த வாழைக்காய் பீஸை மீடியம் சைஸுக்கு கட் பண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கிற மாதிரி. ரொம்ப நேரம் வேக விட்டுனா குழஞ்சி போயிடும். வேக வச்ச வாழைக்காயை தண்ணி இல்லாமல் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு வெங்காயம், பூண்டு இது 2 தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெங்காயம் இல்லாமல் வெறுமனே பூண்டு மட்டும் கூட தட்டி போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, தட்டி வச்ச பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெங்காயம் இல்லாமல் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு, சீரகம், சோம்பு பொடி, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த வாழைக்காயும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான வாழைக்காய் ஃப்ரை ரெடி. இது தயிர் சாதத்து கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த வாழைக்காய் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள்.